இந்தியன் ஐடி செக்டர் தான் கடந்த ஒரு வருஷத்துல ரொம்பவுமே ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண செக்டர்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட பீக்ல இருந்து 30-40% கரெக்டா இருக்கு. அதுவும் இண்டெக்ஸ்குள்ள இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிகளான டிசிஎஸ், விப்ரோ, HCL, இன்ஃபோசிஸ் மாதிரியான கம்பெனிகளும் 30-40% வரைக்கும் பீக்ல இருந்து கீழே விழுந்திருக்கு. இந்த பாயிண்ட்ல நிறைய பேருக்கு இருக்க ரொம்ப முக்கியமான கேள்வி, இது புதுசா இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா இல்ல வேல்யூ ட்ராப்பான்றது. ஐடி ஸ்டாக்ஸ் தொடர்ந்து விழுந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் ஏஐயோட டெவலப்மெண்ட். அதாவது மார்க்கெட்டோட வரி ரொம்பவுமே சிம்பிள் தான். இந்தியன் ஐடி செக்டர் யூசுவலா மேன் பவர் வச்சு, அதிகமான எம்ப்ளாயிஸ் வச்சு சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ், அப்ளிகேஷன் பில்ட் பண்றது, டெஸ்டிங்னு சொல்லிட்டு ரொம்ப ரொட்டீனான வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா கிளாடோட ஏஐ டெவலப்மெண்ட்னாலையும் ஓபன் ஏஐல இருந்து ஃபார்வர்ட் டெப்ளாய்டு இன்ஜினியர்ன்ற கான்செப்ட்னாலையும் இந்தியன் ஐடி பிசினஸ்க்கே ஒரு ஸ்ட்ரக்சரலா ஒரு பெரிய அடி விழுற மாதிரி இப்போதைக்கு மார்க்கெட் நினைக்கும். முன்னாடி அதிகமான மேன் பவர் வச்சு, அதாவது எத்தனை பேர் வேலை செய்யறாங்கன்றத வச்சு பில்லிங் பண்ணி ரெவன்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஏஐ டூல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் குறைவான ஆட்களை வச்சு அதே வேலையை பண்ண முடியும், இன்னும் அதிகமான எஃபிஷியன்சியோட பண்ண முடியும்ன்றதுனால உங்களோட ரெவன்யூவும் சரி இல்ல ப்ராஃபிட்டும் குறையும்ன்றதுதான் மார்க்கெட்டோட வரி. இப்போ இந்த ஐடி ஸ்டாக்ஸ் விழறதுக்கான காரணம் இந்த ஏஐ பயத்தையும் தாண்டி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஓவர் வேல்யூட் ஜோன்ல இந்த செக்டாரே ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அதாவது பி ரேஷியோவை பார்த்தா 40க்கும் மேல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அதாவது இவ்வளவு ஓவர் வேல்யூடா இருந்து, ஆனா இந்த பாயிண்ட்ல இன்ட்ரெஸ்டிங்கா 10-15 வருஷம் ஹிஸ்டாரிக்கல் டைம் ஃப்ரேம்ல இருக்கிறதுலே கம்மியான பில கிட்டத்தட்ட 14-16 ரேஞ்சில நிறைய பெரிய ஐடி கம்பெனிஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டிசிஎஸ் உதாரணத்துக்கு எடுத்துப்போம். 2010க்கு அப்புறம் இந்த அளவுக்கு குறைவான பில இந்த கம்பெனி ட்ரேடே ஆனது கிடையாது. அதாவது இவ்வளவு சீப்பஸ்டா கிடைச்சது 15 வருஷத்துல இந்த பாயிண்ட்ல மட்டும் தான். இந்த கம்பெனிஸோட ஃபினான்ஷியல்ஸ்ல எந்த பெரிய மாற்றமும் கிடையாது. அதே ரேஞ்ச் ஆஃப் டிவிடெண்ட் தான் பே பண்றாங்க. கிட்டத்தட்ட அதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா எக்ஸ்பென்சிவ் ஜோன்ல இருந்து இருக்கிறதுலே சீப்பான பாயிண்ட்ல இப்பதான் இருக்கு. ஆனா நிறைய இன்வெஸ்டர்ஸ் இந்த பாயிண்ட்ல ஆர்வம் காட்டுறதை குறைச்சிட்டு பயத்துல தான் அதிகமா இருக்கு. அதே மாதிரி வேல்யூவேஷன்ல இந்த பாயிண்ட்ல சீப்பா இருக்க எல்லா கம்பெனிஸும் சேஃபான பெட்னு சொல்ல முடியாது. அங்க ஸ்ட்ராங்கான பிசினஸும் இருக்கா, அது வளர்ந்துட்டு வருதான்றதையும் யோசிக்கணும். இப்போ ஏஐ தீம் த்ரெட்டா இருக்கும் போதே சில கம்பெனிஸ் அதையே ப்ராஜெக்ட்ஸா செல் பண்ண ரெடியா இருப்பாங்க. அதை யாரை அடாப்ட் பண்ணி அதிகமான ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் விற்கிறாங்களோ அவங்க நல்ல பிசினஸ் பண்ணுவாங்க. அவங்க தொடர்ந்து வளர்ந்துட்டே தான் வருவாங்க. ஸோ இப்போ இந்தியன் ஐடியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லேயே எதெல்லாம் ஸ்ட்ராங்கான பிசினஸா இருந்து சீப்பா கிடைக்குதுன்றதை ஐடென்டிஃபை பண்றது தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஸோ எல்லா கம்பெனிஸ்லயும் கண்ணை மூடிட்டு பெட் பண்ண முடியாது. ஸ்ட்ராங்கான கம்பெனிஸை ஸ்டெப் பை ஸ்டெப் ஐடென்டிஃபை பண்ணணும். இதுக்கு சிம்பிளா ஒரு ஸ்கிரீனரை ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் அதை எப்படி பில்ட் பண்ணலாம்ன்றதை இந்த வீடியோல இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிக்கெட் டைப் ஓபன் பண்ணி ஐடி செக்டாரை மட்டும் முதல்ல ஃபில்டர் பண்ணுங்க. ஐடி செக்டாருக்குள்ளேயே நிறைய சப் செக்டார்ஸ் இருக்கும். அது எல்லாமே சேர்ந்து வரட்டும்னு சொல்லிட்டு முதல் ஃபில்டர் பண்ணும். இந்த ஃபில்டர் பண்ண உடனே கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட ஐடி ஸ்டாக்ஸ் வரும். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஐடி ஸ்டாக்ஸுமே முதல்ல லிஸ்ட் ஆயிருக்கும். இதுல இருந்து நேரோ டவுன் பண்ணி 10-15 ஹை குவாலிட்டி பிசினஸஸ் மட்டும் ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணும். இதுல நம்ம அப்ளை பண்ண போற முதல் ஃபில்டர் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டலும் 18% மேல இருக்கும். அதாவது கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸோட ஈக்விட்டிக்கு என்ன ரிட்டர்ன் கொடுக்குறாங்க, அவங்களோட கேபிட்டலை எஃபிஷியன்ட்டா டெப்ளாய் பண்றாங்கன்றது இந்த மெட்ரிக் சொல்லும். 18க்கு மேல இருக்குன்னா நல்ல எஃபிஷியன்சி இருக்குன்னு. இந்த ஃபில்டரை போட்டாலே 350 கம்பெனில 250 கம்பெனி எலிமினேட் ஆயிடும். கடைசியா ஒரு 100 கம்பெனி மட்டும் தான் மிஞ்சி நிற்கும். இதுக்கு அடுத்தது நம்ம செலக்ட் பண்ற கம்பெனிஸ்க்கு கடனே இல்லாம இருந்தாலோ இல்ல கடன் குறைவா இருந்ததுன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். சோ இதை ஐடென்டிஃபை பண்ண டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.2க்கும் கீழே இருக்கான்றதை பார்க்கணும். ஏன்னா ஐடி கம்பெனிஸ்க்கு கேபிட்டல் இன்டென்சிவ்லாம் கிடையாது. அதனால உங்களுக்கு கடன்கள் அதிகமா தேவைப்படாது. ரொம்ப குறைவான கடன்ல குவாலிட்டியா ஆப்ரேட் பண்ற கம்பெனிஸை மட்டும் முதல்ல ஃபில்டர் பண்ண போறோம். இப்படி ஃபில்டர் பண்ணனா 100 அந்த லிஸ்ட் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதியா மாறிடும். இதுக்கு அடுத்தது அந்த கம்பெனிஸோட ப்ராஃபிட் மார்ஜினும் அதிகமா இருக்கும். அதாவது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் குறைஞ்சபட்சம் 12% இருக்க மாதிரியான கம்பெனிஸ் மட்டும் சூஸ் பண்ணும். இந்த ஃபில்டர் அப்ளை பண்ணா கடைசியா கிட்டத்தட்ட 30 ஸ்டாக்ஸ் மட்டும் தான் மிஞ்சி நிக்கும். அதே மாதிரி கம்பெனி லாபகரமா இருக்கின்றது இன்னொரு முக்கியமான ஃபேக்டர். அந்த 5 வருஷத்தோட ரெவன்யூ growth பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் 10% வளரணும்னு ஃபில்டர் போட்டுட்டு EPS growth நெகட்டிவ்ல இருக்கக்கூடாது. அதாவது லாப வளர்ச்சி கீழ் நோக்கி போயிட்டு இருக்கக்கூடாது, அதுவும் வளர்ந்துட்டு இருக்குன்றதையும் ஃபில்டர் பண்ணும். இப்படி நம்ம கடைசியா ஃபில்டர் பண்ணோம்னா 30க்கும் குறைவான ஸ்டாக்ஸ் மட்டும் தான் கடைசியா நிற்கும். ஸோ பேசிக்கா இங்க லாபகரமா இருக்க வளர்ந்துட்டு வர எஃபிஷியன்ட்டான சீப்பான கம்பெனியா ஐடென்டிஃபை பண்றோம். அதாவது சீப்னு நம்ம சொல்லும் போது இன்னொரு ஃபில்டரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்க PE ரேஷியோ அதோட செக்டார் கூட பார்க்கும்போது டிஸ்கவுண்ட்ல இருக்கா இல்ல பிரீமியம்ல இருக்கான்னு பார்க்கலாம். இதுக்கு PE வெர்சஸ் செக்டார் பிரீமியம்னு இருக்கும். இது பிரீமியம் இல்லாம இருந்ததுன்னா டிஸ்கவுண்ட்ல இருக்குன்னு. அதாவது என்டையர் ஐடி செக்டாரோட ஆவரேஜ் PE விட இந்த ஸ்டாக்கோட PE இப்போ கீழே இருக்கு, வேல்யூவேஷன்ல அட்ராக்டிவா இருக்குன்னு அர்த்தம். இந்த ஃபில்டரை போட்டோம்னா மொத்த லிஸ்டே 20 மாறிடும். இதுக்கப்புறம் தான் இன்னும் முக்கியமான ஃபேக்டர். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் அதோட பாஸ்ட் ஹிஸ்டரி கூட பார்க்கும்போது அதோட PE எப்படி இருக்கு, அதோட வேல்யூவேஷன் எப்படி இருக்கு, மெட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஆனா மார்க்கெட்ன்றது ஃபார்வர்ட் லுக்கிங். இதுக்கப்புறம் அவங்க லாபம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, ரெவன்யூ growth இருக்குமான்றது தான் மார்க்கெட்டுக்கு ரொம்ப முக்கியம். அதனால அதையும் இவாலுவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிறது ஓரளவுக்கு இன்னும் ரிஃபைன்டான லிஸ்டா இருக்கும்னே சொல்லலாம். இதுக்கு 1 இயர் ஃபார்வர்ட் ரெவன்யூ growthயும் ஃபார்வர்ட் EPS growthயும் எடுப்போம். இது ரெண்டுமே நெகட்டிவ்ல இல்லைன்னா அந்த கம்பெனி வளர போகுதுன்னு அர்த்தம். அந்த ஃபில்டர்ஸும் அப்ளை பண்ணோம்னா கிட்டத்தட்ட 10ல இருந்து 11 கம்பெனி மட்டும் தான் மீதி நிற்கும். ஸோ பேசிக்கா அடி வாங்கி இருக்கக்கூடிய ஒரு செக்டார்ல
செக்டார்ல இன்னும் குவாலிட்டியான கம்பெனிஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுன்றதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்கிரீனர் ப்ராசஸை இங்க பார்த்தோம். இதுக்கு இங்க நம்ம அப்ளை பண்ண பெரும்பாலான ஃபில்டர்ஸ் ஃப்ரீ பிளான்லயே நம்மளுக்கு கிடைச்சிரும். ஆனா ப்ரோ பிளானுக்கு போனோம்னா இன்னும் அட்வான்ஸ்டான இல்ல பவர்ஃபுல்லான ஃபில்டர்ஸ்மே நம்மளுக்கு கிடைச்சிரும். அதுவும் நீங்க ரெகுலரா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நபரா இருந்தா இந்த ப்ரோ பிளான் டெஃபினட்டா ஒர்த்தியான இன்வெஸ்ட்மெண்ட்னே சொல்லலாம். இப்போ நம்ம ஸ்கிரீனருக்கான ஃபில்டர்ஸ் மட்டும் பார்த்தோம்ல, இதை தாண்டி நம்மளோட மொத்த போர்ட்ஃபோலியோவும் அதாவது மல்டி அசெட் மல்டி புரோக்கர்ல இருந்தும் இம்போர்ட் பண்ணி ஒரே இடத்துல பார்க்க முடியும். அதாவது நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் வேற வேற புரோக்கர் அக்கௌண்ட்ல இருந்தாலும் இங்க மொத்தமா இம்போர்ட் பண்ணி அதை பர்சனலா அனலைஸ் பண்றதுக்கும் டூல்ஸ் இங்க கிடைக்கும். அதாவது இப்போ ஸ்டாக் லெவல்ல பார்த்தத மொத்த போர்ட்ஃபோலியோல ஏதாவது ரெட் ஃபிளாக் இருக்கா, அதுல எப்படி டைவர்சிஃபிகேஷன் ஸ்கோர் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டீடைல்டா புரிஞ்சுக்க முடியும் இந்த ப்ரோ பிளான் யூஸ் பண்றது மூலமா. அது மட்டும் இல்லாம ஒருவேளை யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா புரோக்கரேஜும் கம்மியா கிடைக்கும். பூசன் 45 கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 45% வரைக்கும் ப்ரோ பிளான்ல டிஸ்கவுண்ட்டுமே கிடைக்கும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி கிடைச்ச 11 ஸ்டாக்கையும் டீப்பா ஒன்னுத்தையும் எடுத்து தனியா அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது அதோட இண்டிவிஜுவல் மெட்ரிக்ஸும் அதோட growthம் இல்ல அதோட நம்பர்ஸும் என்னன்றதை உள்ள போய் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ரேண்டமா ஏதாவது ஒரு ஸ்டாக் ஓபன் பண்ணுவோம், இங்க ஸ்டாக்கோட பேரை இன்டென்ஷனலா தான் ஹைட் பண்ணிருக்கேன். அதாவது ஸ்டாக்கோட பேரை தாண்டி இந்த மொத்த ப்ராசஸையும் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த செக்டார்ல வேணாலும் எந்த ஸ்டாக் வேணாலும் நம்மளே இண்டிவிஜுவலா அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ முதல்ல இந்த ஸ்டாக்கை பார்க்கும்போது இதோட மெட்ரிக்ஸை ஒன்னா பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போறது பிஇ வெர்சஸ் செக்டார் பிரீமியம். அதாவது மொத்த செக்டார் கூட பார்க்கும்போது இப்போ இந்த ஸ்டாக்கோட பிஇ குறைவா இருக்குன்றது இங்க கிளியரா தெரியுது. அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்டும் செக்டாரோட ஆவரேஜ் ஈல்டை விட அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த பாயிண்ட்ல 5% டிவிடெண்ட் ஈல்டுன்றது ஒரு நல்ல வேல்யூன்னு சொல்லலாம். அப்படியே கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டோட ஹெல்த்தை தெரிஞ்சுக்கணும்னா அதோட ரிசர்வ்ஸும் சப்ளஸும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடின்ற அளவுக்கு ஒரு பெரிய கேஷோட இந்த கம்பெனி ரெடியா உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான பேலன்ஸ் ஷீட் இருக்குன்னா கம்பெனியோட பிசினஸும் ஃபினான்ஷியல்ஸும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆனா அதோட ஃபியூச்சர் growth எப்படி இருக்குன்றதுதான் அன்சர்டனா இருக்கு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு 1 இயர் ஃபார்வர்ட் இபிஎஸ் growth பார்த்தோம்னா இந்த பாயிண்ட்ல 15க்கும் மேல வளரும்ன்றதா எஸ்டிமேட் பண்ணப்படுது. இது ஒரு டீசென்ட்டான நம்பர்னே சொல்லலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வேல்யூவேஷன்ல இந்த பாயிண்ட்ல இந்த கம்பெனியை பார்க்கறது 2 வருஷத்துக்கு முன்னாடி பீக் வேல்யூவேஷன்ல பார்க்கறத விட நல்ல அட்ராக்டிவ் பொசிஷனே சொல்லலாம். அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி பீக் வேல்யூவேஷன்ல மோஸ்டா எல்லாரும் அந்த பாயிண்ட்ல வித்து இருக்கணும். யாரெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அவங்க இந்த பாயிண்ட்லயுமே நஷ்டத்துல தான் இருப்பாங்க. ஆனா என்ட்ரி எடுக்கும்போது நல்ல வேல்யூவேஷன் கம்ஃபர்ட்டோட நல்ல ஸ்ட்ராங்கான ஃபினான்ஷியல்ஸும் இருந்ததுன்னா அது ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்டா இருக்கும். இதுக்கு அடுத்து அப்படியே கீழே போனோம்னா கம்பெனியோட பிசினஸ் சென்டிமெண்ட் அனாலிசிஸும் பார்க்க முடியும். அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்த பெரும்பாலான மெட்ரிக்ஸ் ஹிஸ்டாரிக்கல் நேச்சர் தான். அதாவது இதுக்கு முன்னாடி என்ன நடந்தோ அதை பொறுத்து அந்த நம்பர்ஸ் எல்லாம் டிரைவ் செய்யப்பட்டிருக்கும். இங்க பிசினஸ் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் சொல்லும்போது ரீசெண்டா நடந்த எர்னிங்ஸ் காலோட ரிப்போர்ட் படியும் அந்த கான் கால்ல என்ன நடந்ததுன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் கம்பைல் பண்ணி அதோட growth டிரைவர்ஸ் எப்படி இருக்கு, இன்னும் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்றத ஒன்னா பார்க்க முடியும். இப்போ இந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடிய growth டிரைவர்ஸ் புரிஞ்சுப்போம். அதாவது ஏஐல உண்மையாவே அவங்க வளர்றாங்களா இல்லையான்றதை இங்க படிச்சாலே நம்மளுக்கு தெரியும். அவங்களோட ஏஐ சர்வீசஸ் growth வளர்ந்துட்டு இருக்கா, அவங்க ஃபினான்ஷியல் ஸ்ட்ராங்கா இருக்கா, அதே மாதிரி அவங்க கிளைண்ட் அக்வயர் பண்றதும் ரீடைன் பண்றதும் கன்சிஸ்டன்டா நடக்குதா, அவங்களோட எஃபிஷியன்சியும் இனோவேஷனும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்னா படிச்சு புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி சேலஞ்சஸையும் இங்க பார்க்க முடியும். இந்த ஐடி கம்பெனிஸோட ஒரு பெரிய சேலஞ்சா இருக்க போறது அவங்களோட ஆப்பரேட்டிங் மார்ஜினும் இன்கமும் குறைஞ்சிட்டே வரும். அது மட்டும் இல்லாம அவங்களோட ஃபியூச்சர் ரெவென்யூவும் ஆர்டர் புக்கும் எப்படி இருக்கும்ன்றதை தொடர்ந்து நம்ம அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும். அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே போனோம்னா கம்பெனியோட ரெவென்யூ ட்ரெண்டையும் வருஷம் அது வளருதா இல்லையான்றதை கிளியரா பார்க்கும். இந்த கம்பெனிக்கு எல்லா வருஷமும் ரெவென்யூ தொடர்ந்து வளர்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இபிஎஸ்மே தொடர்ந்து வளர்ந்துட்டு தான் இருக்கு. இந்த ஐடி ஸ்டாக்ஸ் தொடர்ந்து விழுந்துட்டு இருக்கிறதுக்கான ஒரு பெரிய காரணம் எஃப்ஐஐ தொடர்ந்து வித்துக்கிட்டே இருக்குது. அதையுமே நம்ம விஷுவலா இங்க பார்க்க முடியும். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 2024 இருந்து அவங்களோட ஸ்டேக்கை குறைச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனா டிஐஏன்னு சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதை தொடர்ந்து வாங்கிட்டே இருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி கம்பெனி பேர்ல ரெட் ஃபிளாக்ஸ்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. என்ட்ரி பாயிண்ட்டும் ப்ராஃபிட்டபிலிட்டியும் டீசென்ட்டா இருக்கு. ஸோ பர்சனலா என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஐடி செக்டார் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது இந்த பாயிண்ட்ல ஓரளவுக்கு நல்ல அட்ராக்டிவ் பொசிஷன்லேயே இருக்கு. ஆனால் இது உடனே பணம் பண்ணக்கூடிய வாய்ப்பான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இந்த ஏஐ அன்சர்டனிட்டி விலகிறதுக்கே ஒரு 2-3 வருஷம் ஆனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. அது மட்டும் இல்லாம யூஎஸ் மார்க்கெட்ல ஏதாவது ஒரு பெரிய கரெக்ஷன் வந்ததுன்னா அது இந்தியாவையும் சேர்த்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இப்ப வேல்யூவேஷன் சீப்பா இருக்க மாதிரி இருந்தாலும் கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டிஸ்லாம் குறைஞ்சிக்கிட்டே வந்ததுன்னா இந்த சீப் வேல்யூவேஷன் உண்மையாவே சீப்பா இருக்காது. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்லயே வாங்கணுமா வாங்கக்கூடாதுன்ற கேள்வியை தாண்டி நமக்கு கன்விக்ஷன் இருக்கா இல்லையான்றதான் முதல்ல கிளாரிஃபை பண்ணிக்கணும். நமக்கு ஸ்ட்ராங்கான கன்விக்ஷன் இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறதுக்கு கன்சிடர் பண்ணிக்கிட்டே வரலாம். அதே மாதிரி மொத்தமா பல்கா வாங்கணும்ன்ற அவசியமும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்றதை பார்த்துட்டு கம்பெனி உண்மையாவே ஏஐ டீல்ஸ் புதுசா நிறைய கொண்டு வராங்கன்றது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஒருவேளை இங்க இருந்து பாட்டம் ஒரு 6 மாசமோ இல்ல 12 மாசமோ கழிச்சு தான் வருதுன்னா அந்த பாயிண்ட்ல நம்ம போடுறதுக்கும் ஒரு கேபிட்டல் அலோகேஷனை தனியா வச்சிருக்கணும். ஸோ யூஸ்வலா அவுட் ஆஃப் ஃபேவர்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரெஸ்ஸான செக்டாரை தொடர்ந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சு மொத்தமா எல்லாரும் அதை வெறுக்கிறப்போ உள்ள போனாதான் நம்மளால நல்ல பணம் பண்ண முடியும். ஒருவேளை 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஐடி கம்பெனிஸை இருக்கிறதுலே அதிகமான வேல்யூவேஷன்ல வாங்கி அது வளரும்னு காத்துட்டு இருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும் நம்ம என்டர் ஆகும் போதே அங்க வேல்யூவேஷன்
கம்ஃபர்ட் இருக்கணும்ன்றது ரொம்பவுமே முக்கியம். இந்த பாயிண்ட் இன் டைம் கடந்த 10 வருஷத்துல இல்லாத அளவுக்கு குறைவான பிஏக்கு போயிருக்கு. வேல்யூவேஷன் கம்ஃபர்ட் ஓரளவுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் ஒரு இன்வெஸ்டரா இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு கன்விக்ஷனும் அதை காத்திருந்து ரிட்டர்ன் பண்றதுக்கான பேஷன்ஸும் இருக்கான்றது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை என்னோட வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். இதுல இருக்கக்கூடிய 1-2 கம்பெனிஸை தொடர்ந்து நான் பர்சனலா அக்குமுலேட்டும் பண்ணிட்டு வரேன். ஸோ நீங்க ஐடி செக்டரை எப்படி அப்ரோச் பண்றீங்கன்றதை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதுக்கு பக்கத்துல ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்கள்.